முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பட்டாடை அணிவிக்கின்றார்கள். அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும், நல்லாட்சி வளர வேண்டும். அப்படின்னா நமக்கு விடிவு காலம். ஏன்னு சொன்னால் இந்த ஆட்சி வந்த பிறகு யாருக்கு விடிவு காலம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்திற்கு மட்டும்தான். அது யாருடைய குடும்பம் என்று சொன்னால் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் விடிவு காலம் பிறந்திருக்கின்றதை தவிர மக்களுக்கு விடிவு என்பதே இல்லை. எனவேதான் மக்கள் இந்த ஆட்சிக்கு விடிய ஆட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆரம்பித்து 53 ஆண்டுகளில் 33 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரே இயக்கம் என்ற பெருமை நம்முடைய இயக்கத்துக்கு. ஆனால் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பணி செய்கின்ற ஒரே இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான். ஓட்டு போட்டு மக்கள் இன்னைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி சுட்டரிக்கின்ற சூரியனாக உதயசூரிய வாக்குகளை வாங்கி வந்து மக்களை சுட்டரிக்கின்ற சூரியனாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி 520 வாக்குகளை சொல்லி ஏமாற்றி மக்களை நம்ப வைத்து அதில் 50 வாக்குகள் கூட நிறைவேற்றவில்லை. 4 வருஷம் நிறைவேற்றி அடுத்த வர்ற ஆண்டு இதே நேரத்தில் நாம் தேர்தலை சந்திக்கும் நிலையில் இருக்கின்றோம். ஆக மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். நாட்டில் சட்ட ஒழுங்கு கட்டி கொடுத்து வரைகிறது. விலைவாசி உயர்வு இன்னும் பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு பாருங்க பத்திரிகையில் நமது மாவட்டத்தில் 2 பேர் தாயும் மகளும் ஒரு வீட்டுக்குள்ள எங்கேயாவது காட்ட போய் நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க குடியிருக்கின்ற வீட்டுக்குள்ளேயே 2 பேரும் பட்டப்பகல்ல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்கின்ற நகையெல்லாம் களவுக்கு மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு திருடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் குடியிருக்கின்ற வீட்டுக்குள்ளேயே பட்டப்பகலில் நமது மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடக்குன்னா இதுதான் நாடு பூரா நடக்கின்ற சம்பவம். இது அன்றாட நடவடிக்கை. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் நடமாட்டம் தமிழ்நாடு முழுவதும் எங்கும். அதனாலதான் பள்ளிக்கூடத்துக்கு போன்ற 10 வயதுக்கு உட்பட்ட இது சொல்லப்போனா கொடுமை. இந்த கொடுமைக்கும் ஒரு அளவே இல்லை. 5 வயசு 6 வயசுலேருந்து பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களிலிருந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் வரை ஆசிரியர்கள் முதல் இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பு இல்லை, மருத்துவர்களுக்கு மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை, காவலர்களுக்கு காவல்துறையிலும் பாதுகாப்பு இல்லை, வழக்கறிஞர்களுக்கு கோர்ட்டுக்கு போனால் அங்கே தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாங்க. ஆக இப்படி சட்ட ஒழுங்கு குட்டிச்சுவரை இதுதான் தமிழ்நாடு உள்ள நிலைமை. விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இன்னும் அம்மா நல்ல திட்டங்களை நிறுத்திட்டாங்க. ஆக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் என்னைக்கு வந்தாலும் சரி திமுகவை வேரடி மண்ணோடு வீழ்த்தி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லை என்று சொல்லி இன்றைக்கு 200க்கும் அதிகமான தொகுதிகளில் இரட்டை இலட்சம் வெற்றி வர வேண்டும், மீண்டும் அம்மா ஆட்சி வளர வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் நிலையில தான் இன்றைக்கு நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சி, இந்திய துணைக்கண்டத்தில் 3வது பெரிய இயக்கம், உலக அளவிலேயே 7வது பெரிய இயக்கம் என்ற அளவில் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய இயக்கத்தை காவல்காரராக காவல் தெய்வமாக இருந்து கட்டி காத்து வருகிறார்கள். அப்போ வருகின்ற தேர்தலில் நாம் வெற்றி வரப்போது உறுதி. அதற்கு அமைப்பு ரீதியாக நாம் பலமாக இருக்கின்றோம். இப்போ கிளைக்கலை செயலர்கள்லாம் வந்திருக்க இந்த பூத் கமிட்டி போட்டாச்சுன்னு நமக்கு என்ன வாழ்க்கை நினைக்கூடாது. நீங்கள் தான் கழகத்தை காக்கின்ற ஆணி வேறாக ஒரு ஆழமனத்தை தாக்கின்ற வேர்களும் விழுதுகளும் இருக்கிறதை போலதான் கழகத்தினுடைய கிளைக்கலை செயலர்கள் தொண்டர்களாக நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியவில்லை, அசைத்து பார்க்க முடியவில்லை. இது நம்ம கட்சியோட வரலாறு. கொரோனா என்ற கொடிய நோய் வந்த நேரத்தில் எடப்பாடியாக முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க இருந்திருந்தா கிட்டத்தட்ட 11-12 மாசம் 1 வருஷம் உங்களுக்கு ரேஷன் கடையில் இருந்து நியாய விலை கடையில் மூலமாக அத்தனை பொருள்களும் வீட்டுக்கு ஒருவர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் எல்லா ரேஷன் கடை மூலமாக உங்களுக்கு உணவுப் பொருளை வழங்கிய ஒரே ஒரு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் நீங்கள் வந்துவிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, அதே பொங்கல் வந்தது அந்த நேரத்தில் அன்னைக்கு 2500 ரூபா கொடுத்தாங்க. அதெல்லாம் யாரும் மறந்துட முடியாது. இன்னைக்கு பெரிய மனுஷன் கருணாநிதி மகன் ஆட்சி நடத்தினார், உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அம்மா 100 ரூபா கொடுத்து இது ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அண்ணன் எடப்பாடி 1000 ரூபா கொடுத்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் 2500 ரூபா கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்கவே மாட்டேன்டா கருணாநிதிக்குள்ள ஸ்டாலின். அதை நீங்க ஜாபக தயவு செய்து நாங்க இப்ப சகோதரர்கள் வச்சுக்கோங்க, சகோதரிகள் தயவு செய்து நீங்க வச்சுக்கோங்க. அன்னைக்கு 1 ரூபா காசு கொடுத்துருக்கு. அந்த காசை நீங்க என்னைக்கு கூடாலும் வாங்கலாம், எந்த கூட இருக்கலாம். அதை நீங்க வாங்க வேணாம் நாங்க சொல்லல. ஆனால் வாங்கினாலும் இந்த ரெட்டலைக்கு ஓட்டு போடணுன்ற இந்த நேரத்தில் அன்போடு கேட்கிறோம்.